Taste the Daily. தொடர்ச்சியா பயணம். நேத்துக்கு சேலம் ஓமலூர்ல ஒரு கூட்டம். அப்ப நிகழ்ச்சி முடிச்சிட்டு வர்றப்ப எல்லாரும் பாத்தீங்களா ஒரு பேச்சை பாத்தீங்களா, உங்களுக்கு கோவம் வரலையா, நீங்க எப்படி பேசாம இருக்கீங்கன்னு நம்ம யூடியூப் காரங்க எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு, அந்த பொதுக்கூட்டத்துல நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் பிறந்தநாள் விழா பேச போறது இல்ல. அதுல 2 பேர் பேசியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னா, தமிழ்நாட்டில் புதிதாக முளைத்திருக்கிற தற்குறிகள். தமிழ்நாட்டில் புதிதாக முளைத்திருக்கிற தற்குறிகள். அந்த தற்குறிகள் பேசிய ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்ல போகிறேன். அம்பேத்கரை திராவிட இயக்கங்கள் ஏன் மேடை ஏற்றவில்லை என்று அந்த அயோக்கிய தற்குறிகள் கேட்கிறார்கள். வார்த்தையை அடியாக கவனியுங்கள். நான் எவன் பெயரையும் உச்சரிக்க இங்கே வரவில்லை. அவன் பெயரை எல்லாம் சொல்லி எங்கள் மேடையை கொச்சைப்படுத்தவும் நாங்கள் விரும்பவில்லை. அந்த தற்குறிகளுக்கு சொல்லுகிறேன், அம்பேத்கர் என்பவர் யார், அவரை எந்த இடத்தில் அடையாளம் காட்டியதென்றால், ஏறு எந்த மாநிலமும் அம்பேத்கரை தொட பயந்த போது இந்தியா முழுவதற்கும் முதல் முன்னுதாரணமாக அம்பேத்கர் என்கிற பெயரை தமிழ்நாட்டில் வைத்தது திமுக. கருப்பு சிவப்பு உதயசூரியன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். யார்கிட்ட போய் அம்பேத்கர் பேரு மேடை ஏற்றலையா? தம்பி, நீங்கள் எல்லாம் இப்போது பெய்த மழையில் முளைத்த காளான்கள். ஒரு பெரிய அரசமரம் ஆலமரம் இருக்கிறது. ராபின்சன் பூங்காவில் அண்ணா இந்த பேர் இயக்கத்தை தோற்றுகிறார். 75 ஆண்டு காலம் இந்த இயக்கம் தொடங்கி முடியப்பட்டிருக்கிறது. 75 ஆண்டு காலம் ஒரே சின்னம், ஒரே கொடி, ஒரே தலைவன், ஒரே சமூக நீதி என்கிற கொள்கையில் இன்றைக்கும் பயணித்துக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கம். இதோ இங்கே உட்கார்ந்திருக்கிறார்களே, இது என்ன உங்களை போல காசு கொடுத்தோ அல்லது சோக்கு காட்டி கூட்டி வந்த கூட்டம் என்று எத்தனிக்கிறீர்களா? உயிர் முக்கியமா, உதயசூரியன் முக்கியமா என்றால் உயிரின் மயிருக்கு சமம் உதயசூரியன் தான் முக்கியம் என்கிற கூட்டம் இந்த கூட்டம். எங்களை பார்த்து நீங்கள் அம்பேத்கரை மேடையேற்றினீர்களா? அம்பேத்கர் என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? யாரிடத்தில் வந்து என்ன பேசுகிறீர்கள்? அண்ணன் நொலம்பூர் ராஜன் அவர்கள் பேசினாரே, ஏன் அவர் அவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசினார்? வெளிப்படையாக சொன்னார், நான் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவன், எனக்கு பின்னால் 18 வன்னியர்கள், இத்தனை யாதவர்கள், இத்தனை முதலியார்கள், இவ்வளவு பெரிய முற்போக்கு சமூகத்தினர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மண்டலத்திற்கு ஒரு தாழ்த்தப்பட்ட என்னை தலைவராக உட்கார வைத்தது அம்பேத்கர் கண்ட அரசியல் கனவு. அதை நடைமுறைப்படுத்தியது திமுக. சாட்சி சொன்னாரே, இதை உங்களால் யோசித்து பார்க்க முடியுமா? இதெல்லாம் இன்றைய அரசியல் நடைமுறை. இன்றைய அரசியல் நடைமுறை. தற்குறிகளே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். தற்குறிகளே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கிறார்களே இவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்கள், உங்கள் பூஜை அறையில் அம்பேத்கர் படத்தை வையுங்கள். உங்கள் பூஜை அறையில் அம்பேத்கர் படத்தை வையுங்கள். ஏன் இவன் அம்பேத்கர் படத்தை கடவுளுக்கு நிகராக வைக்க சொல்கிறான் என்று நீங்கள் யோசியுங்கள். அம்பேத்கர் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர், முதல் சட்ட அமைச்சர். He was the RBI governor. இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்கினுடைய முதல் கவர்னர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். இவ்வளவு முப்பெரும் துறையை வைத்து அந்த அமைச்சர் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன். அம்பேத்கர் சொன்னார், நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன். I am going to resign my post. பத்திரிகையாளர்கள் பதறி போனார்கள். ஏன், எதற்கு? அம்பேத்கர் சொன்னார், I felt bad to hold this post. நான் கேவலமாக நினைக்கிறேன் இந்த அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு. என்ன பிரச்சனை என்று கேட்டபோது, நான் இந்த நாட்டில் இருக்கிற பெண்களினுடைய விடுதலைக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தேன். அந்த சட்ட திருத்தம் தோற்று போய் இருக்கிறது. நான் கூனி குறுகி அவமானப்பட்டு இருக்கிறேன். நான் சட்ட அமைச்சராக இருக்கிற போது இந்த விடுதலை சிறகை பெண் சமூகத்திற்கு, இந்தியாவில் வாழுகிற இந்து பெண் சமூகத்திற்கு கொடுக்கவில்லை என்றால் பிறகு எதற்கு இந்த பதவி என்றார். அப்படி என்ன சட்ட திருத்தம்? கணவனை பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்து கொள்ளலாம். பிள்ளை பெற முடியவில்லை என்றால் குழந்தையை தத்தெடுத்துக்கலாம். அடாப்ஷன் ரைட், டிவோர்ஸ் ரைட், இதற்கெல்லாம் மேலாக ஒரு அதிகாரத்தை அவர் கனவு கண்டார். ஒரு அதிகாரத்தை கனவு கண்டார். அந்த பில்லை தாக்கல் செஞ்சுட்டு சொன்னார், I have come across many issues. The descent of caste, the dangers of religious, சாதியின் அடக்குமுறை, மதத்தின் ஒடுக்குமுறை, இனத்தால், பிறப்பால், மொழியால், சாதியால்
எல்லாவற்றாலும் ஒடுக்கப்பட்டோர் யார் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற இந்து பெண்கள். அந்த பெண்களுக்கு அதிகாரம் கையில் வர வேண்டும் என்றால் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு வேண்டும், சொத்தில் உரிமை வேண்டும் என்று முதலில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இன்றைக்கு பேசுகிற தற்குறிகளை போல அன்றைக்கும் சில தற்குறிகள் அந்த சட்டத்தை தோற்கடித்தார்கள். அம்பேத்கர் மனம் பெதும்பி வெளியே வந்து சொன்னார், நான் வருத்தத்தோடு பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சட்டத்தை கிழித்து போட்டுவிட்டு சொன்னார். ஒரு நாள் வரும், a day will come, a leader will emerge, that leader fulfill my commitment through his legislature power என்று அம்பேத்கர் சொன்னார். ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வருவார், அந்த தலைவன் என் சித்தாந்தத்தை, என் எண்ணத்தை சட்டத்தின் மூலம் வழிநடத்துவான் என்றார். தந்தை பெரியாரின் மடியில் வளர்ந்தார் கலைஞர், ஆனால் வடநாட்டில் வாழ்ந்தார் அம்பேத்கர். அந்த சட்ட திருத்தத்தின் நீட்சியை தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதலில் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு என்று சட்டம் இயற்றியது கலைஞர். அந்த சட்டம் இயற்றுகிற போது சட்டமன்றத்திலே பேசினார் கலைஞர். யாருட்டடா டேய், bloody nonsense, culprits, தற்குறிகள். அம்பேத்கர் எங்க ஐயா பேசினார், என் கலைஞர் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? அம்பேத்கர் வருத்தப்பட்டார், அம்பேத்கர் கைகள் கட்டப்பட்டது, சனாதனத்தின் உச்சத்தில் அம்பேத்கர் கைகளும் கால்களும் கட்டப்பட்டது. தோழர்களே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர் மறைந்து போயிருக்கலாம், அவர் நூற்றாண்டு விழாவை கொண்டாட நாம் முன்னோக்கி போய் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு அம்பேத்கரின் கைகளில் கட்டப்பட்ட அந்த விலங்கை உடைக்கிற முதல் பொறுப்பு சாதாரண சாமானிய குடியில் பிறந்த இந்த கருணாநிதிக்கு இருக்கிறது. அம்பேத்கர் நினைவை போற்றுவதற்கு இந்த சட்டம் என்று சொன்னார். It's all documentary evidence. அவங்களுக்கு புத்தகம் வெளியிட்டு வரலாம்னா போய் படிச்சுட்டு புத்தகத்தை பேசுங்கடா. எங்கள் தலைவரின் வேட்டியில் என்ன கரை இருக்கிறது என்று பார்ப்பதற்கு தான் அவர்கள் கண்கள் போகிறதே தவிர அவர்கள் இயக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அல்ல. நான் ஒரு பட்டியலிடுகிறேன் நண்பர்களே. நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கட்டத்திலே 1989க்கு முன்னால் பிறந்தவர்கள். சொத்து 5 ஏக்கர் நம் அப்பன் விட்டு போயிருப்பான். 5 ஏக்கர் நிலத்தை வைத்துக் கொண்ட அண்ணனும் தம்பியும் சொல்லுவார்கள், உனக்கு சொத்தில் பங்கு கிடையாது, உனக்கு தான் வரதட்சணை கொடுத்துட்டோமே, உனக்கு தான் கல்யாண செலவு பண்ணிட்டோமே, கையெழுத்த வந்து போட்டு போடி அப்படின்னு சொன்ன காலத்துல தங்கச்சி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வாமா, கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு இந்த வெத்தலை வாக்கு போடுற நேரத்தில் பத்திரத்தை நீட்டி, தங்கச்சி ஒரே கஷ்டமா இருக்கு, அண்ணனுக்கு ஒரே வருத்தமா இருக்கு, கொஞ்சம் கடனாய் போச்சு, இந்த கடனை அடைக்கணும்னா சொத்துக்கு வேணும், கொஞ்சம் கையெழுத்து போட்டேன்னா நான் வித்துருவேன்றப்ப தங்கச்சி சொல்றா, அண்ணே அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் அந்த காலம், இப்ப எனக்கும் இந்த சொத்துல சமபங்கு உண்டு, 5 ஏக்கர்னா 2.5 ஏக்கர் உனக்கு, 2.5 ஏக்கர் எனக்கு. இந்த உரிமையை அம்பேத்கர் சிந்தித்தார். அந்த அம்பேத்கரின் வடிவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதலில் சட்டம் கொடுத்து பெண்களுக்கு உயர்த்தியது கலைஞர். இது யாரால சார் சிந்திக்க முடியும்? அம்பேத்கரை இவர் உள்வாங்கினார். நான் சொன்னேனே ஒரு வார்த்தை, தந்தை பெரியாரின் மடியில் கலைஞர் இருந்தார். தந்தை பெரியாரின் கருத்தியலோடு ஒட்டு உறவாடினார். ஆக பெரியாரின் சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தியதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் வடமாநிலத்தில் இருந்து அம்பேத்கர் சிந்திய சிந்தனைகளை அதனுடைய உச்சத்தை எடுத்து அதன் ஆட்சியில், தன் கட்சியில் எல்லாவற்றிலும் செலுத்தியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தற்குறிகளுக்கு சொல்லுகிறேன், அம்பேத்கரை மேடையேற்றவில்லை என்று சொன்ன அந்த தற்குறிகளுக்கு சொல்லுகிறேன், இந்தியாவிலேயே முதலில் 1974 இந்தியாவிலேயே ஒரு கல்லூரிக்கு டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரி என்று 1964 பாபு ஜெகஜீவன் ராமையும், பேரை கேளுங்கள், பாபு ஜெகஜீவன் ராம் என்றால் இந்த தற்குறிகளுக்கு யார் என்று தெரியாது, கேட்டு தொலையுங்கள், பத்திரிகையாளர்கள் கேளுங்கள். பாபு ஜெகஜீவன் ராம், நாராயணன் போன்றவர்களை அழைத்து வாருங்கள், அம்பேத்கர் பெயரில் இந்தியாவிலேயே முதலில் ஒரு கல்லூரியை தொடங்குகிறோம், வந்து உட்காருங்கள் என்று தொடங்கியது திமுக, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த பேரியக்கம் மராட்டிய மண்ணில் மரத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் என்று
தீர்மானம் இயற்றுகிறது மராட்டிய அரசு. மராட்டிய அரசு 15 ஆண்டு காலம் அந்த தீர்மானம் தூங்குகிறது. மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தி கலைஞருக்கு கேள்விப்பட்டவுடன் கலைஞர் கொந்தளிக்கிறார். இந்த தேசத்தின் உண்மையான தந்தையாக இருக்க தகுதியுடையவர் அம்பேத்கர் என்று கலைஞர் பேசுகிறார். இதை சொல்வதற்கு எவனுக்கு தைரியம் இருக்கிறது? இந்த தேசத்தின் உண்மையான தந்தை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று கலைஞர் சொன்னார். அவர் பெயரில் அங்கே அவர் பிறந்த இடத்தில் மராத்வாடாவில் பல்கலைக்கழகத்தில் பெயர் வைக்கிறானோ இல்லையோ, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் என்னுடைய ஆட்சி காலத்தில் இங்கே இருக்கிறதே சட்ட பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துக்கு புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்று இந்தியாவிலேயே அவர் பல்கலைக்கழகத்திற்கு பெயரிட்டவரடா தற்குறிகளே. இந்த தற்குறிகள் சொல்லுகிறார்கள் திராவிடம் அம்பேத்கரை மேடையேற்றவில்லை என்று. அம்பேத்கர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், இதையும் கலைஞர் தான் எழுதியிருக்கார். அம்பேத்கர் பேசியதை கலைஞர் எழுதுறார், கலைஞர் கோட் பண்றார். There is no doubt in my opinion that unless you change the social order you can achieve a little way of the progress. என்னுடைய சித்தாந்தத்தில், என்னுடைய கருத்தியலில் நீங்கள் சாதிய கட்டமைப்பை உடைக்காத வரை சமூகத்தில் முன்னேற்றம் வராது. அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், you can't mobilize anything on the foundation of caste. You can't mobilize anything on the foundation of caste. You can't build up a nation in the name of caste. Anything that you will build on the foundation of caste will crack and will never by whole என்று அம்பேத்கர் சொன்னதை கலைஞர் எழுதுகிறார். எழுதி முடித்து விட்டு சொன்னார், இதற்கான காரணம் சாதிய கட்டமைப்புகளால் மனிதன் பிரிந்து கிடக்கிறான். அந்த கட்டமைப்பை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் எல்லா சாதியினரும் ஒரு இடத்தில் வைக்க வேண்டும், அந்த சாதியினர் ஒன்றாக வாழ வேண்டும். அப்போது அவனுக்குள்ளாக இருக்கிற சாதிய உணர்வு படிப்படியாய் மறைந்து போகும் என்று அம்பேத்கரின் தத்துவத்தை எடுத்து ஒரு கட்டட வடிவமாக அந்த சித்தாந்தத்திற்கு ஒரு கட்டட வடிவம் கொடுத்தார். அந்த கட்டட வடிவத்திற்கு பெயர்தான் உலகம் முழுவதும் அடையாளமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சமத்துவபுரம் என்கிற சித்தாந்தத்தை, அம்பேத்கரின் சித்தாந்தத்தை வலியுறுத்தி கொண்டு வந்து சேர்த்தது திமுகவும் கலைஞரும். நண்பர்களே, ஏன் நாங்கள் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறோம்? ஏன் இவ்வளவு கொதிப்பாக பேசுகிறோம்? எல்லோரும் பேசினார்கள், எல்லோரும் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறோம் என்று எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய மரம் இருக்கிறது, மழை பொழிந்திருக்கிறது. பெரிய மரத்திற்கு கீழே பார்த்தீர்கள் என்றால் அந்த ஓரத்திலே வெள்ளை கலரிலே காளான்கள் பூத்து இருக்கும், வெள்ளை நிறத்திலே காளான்கள் பூக்கும். அந்த காளான் அந்த மரத்தை பார்த்து சொன்னதாம், பார்த்தாயா, உனக்கு இணையாக நான் வந்து விட்டேன், நான் தான் இனிமேல் உன் மரத்தை வெட்டி வீழ்த்துவேன். காளான் சொன்னதான், நான் தான் மரம் என்று. அடுத்த நாள் சூரிய வெளிச்சம் பட்டது, காளான் கருத்து போனது, மரம் நிமிர்ந்து நின்றது. மரம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று மலையில் முளைத்த தற்குறி காளான்கள் எல்லாம் எங்களை நோக்கி பேசுகிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிறாரே அண்ணன் காரப்பாக்கம் கணபதி, அண்ணன் நொளம்பூர் ராஜன், இங்கே இருக்கிற வட்டக்கழக செயலாளர்கள், ஏன் தாட்சியாயினி அக்காவையே எடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு மகளிர் அவர் பின்னால் வருகிறார்கள் என்றால் அவர் வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் அவ்வளவு வராது. மழை வெள்ளம் வந்தது, நொளம்பூர் ராஜனனும் என் பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரப்பாக்கம் கணபதியும் பெண்களை அழைத்து வாருங்கள், நாம் இந்த துயரத்தில் பங்கேற்போம் என்று உங்கள் வீடு தேடி வந்து பொருட்களை வழங்கினார்கள். ஆனால் நாங்கள் போட்டோ ஷூட் எப்படி நடத்துவோம் தெரியுமா? வீட்டிற்கு 200 கிலோமீட்டரில் இருந்து வர வைத்து பொருளை 5 கிலோ அரிசியை கையில கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து நாங்களும் நிதி உதவி கொடுத்தோம், நாங்களும் அரிசி கொடுத்தோம், நாங்களும் பருப்பு கொடுத்தோம். இது இயக்கம் அல்ல. நேற்றைக்கு இயக்கம் தொடங்கிய உங்களுக்கே முதலமைச்சர் கனவு என்பது வந்துவிட்டு நான் தான் முதலமைச்சர் என்று சொன்னால் 75 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இந்த மக்களுக்காய் உழைத்து வேர்விட்டு எந்த பாஜக என்கிற சங்கி கூட்டம் இந்தியா முழுவதும் கபலீகரம் செய்தாலும், எத்தனை இடி சிபிஐ ஐடிஐ வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியவில்லையே. அப்படி இருக்கிற ஒரு பேரியக்கம் 200 இந்த சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவோம் என்று எங்கள் தலைவர் இலக்கு நிர்ணயித்தால் அதை கேலி பேசுவார்களாம். இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் தெரியுமா? அந்த தற்கூரிகளுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் அடையார் வழியாகத்தானே போகிறீர்கள். அடையார் போகிற போது அங்கே ஐயப்பன் கோவில் ஒன்று இருக்கிறது. ஐயப்பன் கோயிலுக்கு எதிரே பாருங்கள், ஐயப்பன் கோயிலை விட அழகாக அம்பேத்கர் மணிமண்டபம் இருக்கும். இந்தியாவில் கட்டப்பட்ட 2வது மணிமண்டபம் தமிழ்நாட்டில் தான். அதை கட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதில் ஒரு முழு உருவ வெண்கல சிலையை அண்ணன் திருமா கொடுக்க அதை திறந்து வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிள்ளை, இந்த திராவிட இயக்கத்தின் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, அது மட்டுமில்லை, அம்பேத்கர் குறித்து உங்களுக்கு என்ன, நீங்கள் மேடை ஏற்றினீர்களா என்று பேசினார்கள். கலைஞரின் பிள்ளை அல்லவா, கலைஞரின் பிள்ளை அல்லவா வந்தார். என்ன செய்தார் தெரியுமா? அம்பேத்கரினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14 சமத்துவ நாள் என்று அறிவித்து அனைத்து அரசு அலுவலகங்கள், அனைத்து பள்ளிகள், அனைத்து அமைச்சர்கள், அனைத்து அதிகாரிகளும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் தொடங்கி சாதாரண பள்ளி மாணவர்கள் வரை சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று உத்தரவாதம் சொன்னார். அம்பேத்கர் சொன்னார், ஐ ஹேட் மை இந்தியன் சிட்டிசன்ஷிப். நான் இந்திய குடிமகன் என்பதை வெறுக்கிறேன். ஏன் வெறுக்கிறேன், எதற்கு வருகிறேன் என்று சொன்னால், எதிரிலே இருக்கிற குளத்தில் ஆடு மாடு நாய் பன்றி எல்லாம் தண்ணீர் குடிக்க முடிகிறது. என்னை போன்ற 21 PhDகள் பெற்ற என்னால் கோவிலுக்குள்ளே நுழைய முடியவில்லை. இதற்கு காரணம் இந்த சாதி. ஆகவே சாதிய சாக்கடையில் மூழ்கி இருக்கிற இந்த இந்தியாவில் நான் வாழ விருப்பமில்லை என்று அம்பேத்கர் சொன்னார். காந்தி இடத்திலே சொன்னார். காந்தி சொன்னார், when you are traveling in the road you have to face the up and downs, Mr. Ambedkar. சாலையில் பயணிக்கிற போது மேடு வெள்ளங்கள் இருக்கும். அப்படி மேடு வெள்ளங்கள் இருப்பதுதான் இந்த சமூகத்தில் சாதி இருப்பது, அதை கடந்துதான் போக வேண்டும் என்று காந்தி சொன்னார். நீங்கள் வணங்குகிற கடவுள் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு மறைவா போற்றி என்று போற்றி போற்றி சிவனை வணங்குகிறோமே, அப்படி சிவனினுடைய அடிப்படையாராக இருந்த நந்தன் இறைஞ்சு பாடுகிறான். சிவன் இறங்கி வருகிறான். நந்தா என்ன வேண்டும் கேள், உன் பக்தியில் மெச்சினோம். நந்தன் கேட்டான், உன்னை முழுதாய் காண வேண்டும், உன்னை முழுதாய் காண வேண்டும். என்னடியானே, என் நினைவடியானே, தென்னுடையானே, சிவனே சிவனே போற்றி உன் திருவடி காண வேண்டும், அதுதான் இந்த அபலையின் பாக்கியம் என்று கேட்டபோது சிவன் சொன்னார், நந்தியே நகர்ந்து நில், நந்தன் என்னை காணட்டும். நந்தியே நகர்ந்து நில், நந்தன் என்னை காணட்டும். காந்தி சொல்லாத வழியை, உங்கள் கடவுள் சொல்லாத வழியை அம்பேத்கர் வெறுத்து போன அந்த சித்தாந்தத்திலிருந்து எடுத்து சொன்னார். நீ வா, நீ வா, கோவிலுக்குள் உள்ளே அல்ல, கோவிலின் படிக்கட்டுக்குள்ளே அல்ல, கருவறைக்குள்ளே அல்ல, கருவறைக்குள்ளே போய் கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்கிற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சமூக புரட்சியை, அம்பேத்கர் சித்தாந்தத்தை விதைத்தது கலைஞரும் திமுகவும். அதை விட ஒருபடி மேல என்ன தெரியுமா அம்பேத்கர் சித்தாந்தத்தினுடைய வெற்றி? கலைஞர் அனைத்து சாதியினரையும் உள்ள விட்டார். அந்த சாதியில் ஆண்கள் படித்தார்கள், உள்ளே போனார்கள். கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களும் கருவறைக்குள்ளே போய் கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்று, பெண்களும் அர்ச்சகராகலாம், ஓதுவராகலாம் என்று 26 பேரை இந்த ஆண்டு அர்ச்சகர்களாக நியமித்திருக்கிறோம். நண்பர்களே, இது எவ்வளவு பெரிய சமூக புரட்சி தெரியுமா? இது எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த சித்தாந்தத்தில் வளர்ந்த அம்பேத்கரை பார்த்து ஊறி திளைத்து அம்பேத்கரை உள்வாங்கி நீலச்சட்டை கலைஞராக தனக்குள்ளாக வைத்துக் கொண்டு கருப்பையும் நீளத்தையும் தன்னகத்தே கொண்டு கருப்பு சிவப்பை தூக்கி பிடித்து உதயசூரியனை மக்களுக்கு கொடுத்து தன் வாழ்நாள் முழுக்க இந்த சித்தாந்தத்தோடு வாழ்ந்த தலைவர்கள் எங்கள் தலைவர்கள். அம்பேத்கர் சொன்னார், when I am in a constraint to say this, அம்பேத்கர் சொல்றார் பாராளுமன்றத்தில், when I am in a constraint to say this, if the fulfillment of caste abolition, if the fulfillment of downtrodden people to be upcome in the society, if it is the Indian constitution is bare for this, I am the first person to bury it. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பொருளாதார சமூக நிலைகள் மேம்பட்டு வருவதற்கு இந்த சாதி உடந்தையாக இருக்கிறது. அந்த உடந்தைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உடந்தையாக இருக்கிறது என்றால் அதை கொளுத்துகிற முதல் ஆள் நான் என்று அம்பேத்கர் சொன்னார். நேற்றைக்கு எங்கள் முதல்வரை பார்த்து பேசினேன். மேடையிலே ஒரு பெரிய மேடை, சென்னை எழும்பூரிலே ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே ஒரு பெரிய மேடை. அந்த மேடையிலே கர்வத்தோடு சொன்னேன். ஒரு நபர் வந்து பேசினார், என் தாத்தா பாட்டன் எல்லாம் மலத்தை கையிலே அள்ளினார்கள், மலத்தை கையிலே அள்ளினார்கள். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, மலத்தை கையில் அள்ளினார். அதன் மூலம் நாங்கள் கல்வி பெற்றோம்.
நாங்கள் ஸ்கேவெஞ்சராக, மாநகராட்சியிலே துப்புரவு பணியாளராக, சாக்கடை அடைப்படுப்பவராக இன்றைக்கு நாங்கள் பணியாற்றினோம். எங்கள் பிள்ளைகள் கல்லூரிகளிலே படிக்கிறார்கள். ஆனால் என் பாட்டனும் அப்பனும் செய்ய முடியாததை இன்றைக்கு இந்த அரசு எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. நாங்கள் கையால் மலமல்லியவர்கள். ஆனால் அந்த கையால் இனிமேல் நீ மலமல்ல கூடாது, கையால் நீ அடைப்படுக்க கூடாது என்று சொல்லி எங்கள் எல்லோருக்கும் ஒரு லாரியை, அடைப்படுக்கிற லாரி எந்திரத்தை வாங்கி கொடுத்து, அந்த லாரியும் உனக்கு சொந்தம், நீ இனிமேல் வேலையாள் அல்ல, துப்புரவு தொழிலாளி அல்ல, நீ துப்புரவு தொழில் செய்கிற முதலாளி, நீ சமூகத்தில் உயர்ந்தவன் என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிற மாபெரும் தலைவரனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இது யாருடைய சித்தாந்தம் நண்பர்களே? இது யாருடைய சித்தாந்தம்? தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழறிஞர் கலைஞரும் இந்த வழியில் வந்த புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை ஒட்டித்தான் எங்கள் ஆட்சி. இந்த தற்குறிகள் கேட்கிறார்கள், அம்பேத்கரை ஏன் மேடை ஏற்றவில்லை என்று. நான் தற்குறிகளை ரொம்ப நேரம் பேச விரும்பவில்லை. நான் சொன்ன கருத்துக்களை உள்வாங்குங்கள். நீங்கள் வீட்டிற்கு போங்கள். பிரசன்னா என்று ஒருவன் வந்தான், பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்றான். அந்த கல்வியை கொடுத்தது யார்? 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 8 கிலோமீட்டருக்குள் பெண்கள் அதிகமாக இருந்தால் மகளிர் மேல்நிலை பள்ளி, முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இலவச கல்வி, பெண் படிக்க போனால் இலவசம், பெண் பிஹெச்டி வரைக்கும் போனால் அவளுக்கு இலவசம், ஒரு பெண் திருமணமாகி 2 பெண் குழந்தை பெற்றால் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம் என்று இந்தியாவிலேயே பெண்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுத்திருக்கிற ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், திமுகவும் உதயசூரியனும் தான். கல்வியை அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றார். அம்பேத்கரின் சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தி இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்களே ஆயிரக்கணக்கான மகளிர், 50 வயதை தொட்டவரை அழைத்து இங்கே வாருங்கள், உங்கள் பெயர் என்ன என்றால், என் பெயர் செந்தமிழ் செல்வி, கையெழுத்து போடுவீர்களா என்றால், இல்லை, மைடப்பா கொண்டு வா, உருட்டி கை நாட்டு வைக்கிறேன் என்பீர்கள். செந்தமிழ் செல்வியினுடைய மகள் 30 to 40, இங்கே வாமா, உன் பெயர் என்னவென்று கேட்டால், என்னுடைய பெயர் கமலா, வா கமலா, கையெழுத்து போடென்றால் மைடப்பா கொடுத்தால், மைடப்பா வேண்டாம் அண்ணா, பேனா கொடுங்கள், கமலா என்று எழுத்து கூட்டி எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். கமலாவினுடைய பிள்ளையை, அந்த செந்தமிழ் செல்வியினுடைய பேத்தியை அழைத்து கூப்பிட்டால், உன் பெயர் என்ன என்று கேட்டால், என் பெயர் ரேஷ்மி, என்ன செய்கிறாய் என்றால், நான் ஓஎம்ஆர்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறேன், கையெழுத்து போடுவியான்னா, ரேஷ்மின்னு இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டு பேருக்கு பின்னால எம்எஸ் ஐடின்னு போடுறது இல்ல. 50 ஆண்டு காலத்தில் இந்த உதயசூரியனும் கருப்பு சிவப்பும் திமுகவும் என்ன செய்தது என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி. இந்த கூட்டம் சாட்சி. நாங்கள் ஏதோ ஓய்வு நேரத்திற்காக அரசியல் செய்பவர்கள் அல்ல. ஓய்வு நேரத்திற்கு அரசியல் செய்பவர்கள் அல்ல. 25 ஆண்டு காலம் ஆட்சி, 23 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி. எங்களை ஆட்சியில் அமர வைத்தாலும் ஆட்சியில் இல்லை என்றாலும் மக்களோடு பயணிக்கிற, மக்களுக்காக வாழுகிற, மக்களுக்காக தன் இன்னுயிரையே ஆகுதியாக கொடுக்கிற தலைவர் முதல் தொண்டன் வரை கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் என்னாலும் வெற்றி பெறும். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறார். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறார். எங்கள் அண்ணன், நான் அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எங்கள் இயக்கத்தின் அடுத்த தலைவர் அவர்தான். எங்கள் இயக்கத்தின் அடுத்த தலைவர் அவர்தான். அவனுக்கு என்ன பிரச்சனை? நடிப்பவர்கள் நாடாள வந்து விட்டார்கள் என்று அவன் பேசுகிறான். அந்த தற்கூரி, அந்த தற்கூரிக்கு எம்ஜிஆர் வரலாறு தெரியாது. ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி புகைப்படம் போடுகிற போது ஜெயலலிதா நடித்துத்தான், நடிகராய் இருந்துதான் இந்த நாட்டிற்கு வந்தார் என்பதெல்லாம் தெரியாது. எங்கள் அண்ணனை பார்த்தால் மட்டும் அடைப்படுக்க வந்து விடுகிறார்கள். அவர் யார்? அவர் யார்? கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்பதற்காக இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இயக்கத்தில் எவன் ஒருவன் உழைக்கிறானோ, இந்த இயக்கத்திற்காக எவன் ஒருவன் தன் இன்னுயிரையும் துச்சமென மதிக்கிறானோ, அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது இந்த இயக்கத்தின் மரபு. இந்த இயக்கத்தை காப்பதற்கு வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். ஆக நாங்கள் கொண்டாடுகிறோம். 3 விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். 1, அவர் இளைஞரணி செயலாளர். அவர் இளைஞரணி செயலாளர். எங்களுக்கெல்லாம் கொள்கை பேசுவது பிடிக்கும். அண்ணன் காரப்பாக்கம் கணபதி அவர்கள் சொன்னாரே, பிரசன்னா கொள்கை முழக்கம் செய்து கொண்டிருக்கிறார் என்று. எங்களுக்கு கொள்கையை, இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், இந்த சமூகத்தில் இருக்கிற அடித்தளம், அடிமைத்தனம் உடைய வேண்டும். இதை போல ஆயிரக்கணக்கான மகளிர் ஐபிஎஸ்களாக, ஐஏஎஸ்களாக, மருத்துவர்களாக, வழக்கறிஞர்களாக, பொறியாளர்களாக உலக அளவில் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த இயக்கம் வேண்டும். நம் பிள்ளைகளின் எதிர்காலம் நிலைக்க வேண்டும் என்றால் இந்த இயக்கம் வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி முடிக்கிறேன்.
கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் தேடினோம். அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றவுடன் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அங்கே இருக்கிற இளைஞர்களை அழைத்து திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கான பயிற்சி பாசறையை வந்த முதல் ஆண்டிலேயே நடத்தி 234 தொகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கொள்கை வழி வாருங்கள் நாம் வீழ்த்துவோம் என்று தலைமையேற்று நடத்திய ஒரு கொள்கை வீரனுக்கு இன்றைக்கு விழா. இரண்டாவது எங்களை போன்ற இன்றைக்கு தம்பி நேரு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பிறந்து வளர்ந்த ஊர் கள்ளக்குறிச்சி. இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு இன்றைக்கு மேடையில வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவரை நாங்கள் பேச்சு போட்டியிலே தேர்ந்தெடுத்தோம். ஒரு அரசியல் இயக்கம் பேச்சு போட்டி நடத்துகிறது வாருங்கள் என்று சொன்னால் பரிசுக்காக வருவார்கள் என்று எத்தனித்தார்கள். இல்லை, 17,000 பேர் ஒரு பேச்சு போட்டிக்கு விண்ணப்பித்து நாங்கள் பங்கேற்கிறோம் என்று வந்து பேசினார்கள் என்றால் அது யாருடைய அழைப்பில் என்றால் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நம்பிக்கையை ஏற்று 17,000 பேர் வந்தார்கள். 17,000 பேரில் ஏறக்குறைய 2,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மண்டல அளவில் பயிற்சி கொடுக்கப்பட்டு 192 பேரை நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் ஒப்படைத்தோம். அன்றைக்கு அவர் பேசினார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகுந்த ஆசையோடு பேசுகிறேன். இந்த செல்வங்கள் இன்றிலிருந்து இந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் கொள்கையை முழக்கப் போகிறார்கள் என்கிற பணியை தம்பி உதயநிதி எனக்கு கொடுத்த போது என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்தது. அந்த மகிழ்ச்சிக்காக அவர் ஏற்றுக்கொண்டாரே, அந்த பணிக்காக அண்ணன் உதயநிதி இந்த இயக்கத்தின் தலைவராக வர வேண்டும். இன்னும் 25 ஆண்டு காலம் திராவிடத்தை கைதூக்க வேண்டும். மூன்றாவது இந்த தற்குறிகளுக்கான பதில் தான் இது. 3வது பதில், சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினார். சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னோட எல்லா எச்சங்களும் கேஸ் போட்டுச்சு. கோர்ட்டுக்கு போனார். அங்க போய் அவங்க எல்லாம் எத்தனித்தாங்க, ஐயோ மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கடிதம் கேட்பாருன்னு. ஆனால் அவர் சொன்னார் my forefathers தந்தை பெரியார் stood, Dr. Kalaignar stood on the way of abolition of Sanatana Dharma on the name of பேரறிஞர் அண்ணா. இதையெல்லாம் கடந்து சொன்னார், என் தந்தை பெரியார் பேசியதை, அண்ணா பேசியதை, கலைஞர் பேசியதை, எல்லாரும் பேசியதை நான் பேசினேன். ஆனால் நான் பேச வேண்டும், பேசிக்கொண்டே இருப்பேன், சனாதனத்தை வேறறுப்பேன் என்றால் அதற்கான இடம் எங்கிருந்து கிடைத்தது என்றால் இந்தியாவின் தேசத்தந்தை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பேசிய சனாதன ஒழிப்பை நான் என்னாலும் பேசுவேன் என்று சொன்ன உத்தம தலைவனடா எங்கள் தலைவன் சின்னவர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின். அந்த கொள்கை வீரனின் பிறந்த நாளை கொண்டாடுவோம். தற்குறிகளே, உங்களுக்கு அம்பேத்கர் ஒரு அடையாள அட்டை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரத்தமும் சதையும் தந்தை பெரியார் வென்றிக்கல் என்றால் அம்பேத்கர் ஆட்சிக்கல். இந்த இரண்டும் சேர்த்தால் தான் இதயம் துடிக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்று சொல்லி வாய்ப்பளித்தோமைக்கும் வாய்மொழி கேட்டோமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.